நாளைக்கு ஹஜ் பயணம் செல்கிறார்கள் எனது உறவுக்காரர்கள். சின்ன வயசுல பார்த்தது அவங்கள. இப்போ அழைப்பதை கொடுக்குறாங்க. ஹஜ்ஜுக்கு போகையிலதான் எல்லாரும் உறவெல்லாம் தெரியுது. வேரோட அறுத்து விட்டுருவீங்களா ஏதோ உறவா களவாணிக்கு போயிட்டு அண்ணாவுக்காண்டிதான் அவங்களை சந்திக்க போறேன். இல்லைன்னா வர்ற கோவத்துக்கு மூஞ்சியோட ஒரு ரத்து எத்தி விட்டுருவேன். கழுதப்பேன் அப்பா வழியில சொந்தக்காரங்க. அப்பாவுக்கு கூட பிறந்த அக்கா மகள் அவங்க காபாவை பார்க்க போகிறார்கள். நல்ல மனிதர். இவங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்க பாருங்க. இவங்க போக முடியுது, நல்ல மனிதர்கள்லாம் மெக்காவுக்கு போக முடியல. அது வீணா போன உறவு ஃபோனில் சொல்கிறாங்க. ரபிக்கு பரதா பேசுகிறேன். பரதா, நான் ஹாஜி யாராக ஆகப் போகிறேன், மெக்கா போகிறேன். என்னை வழி அனுப்பி வைக்க நீ வருவாயாக. இப்போ தாட்டம் அவங்களுக்கு உறவெல்லாம் தெரியுது. ஆத்தாளி ஒக்காளியா இல்லை சரியனுக்கு பிறந்தவங்களா சைத்தானுக்கு பிறந்தவங்களா உண்டா இத்தனை வருஷமா எங்கடா போனீங்க? இதெல்லாம் கண்டி மனுஷங்க இருக்காங்க பாருங்க. ஏன்னா போயிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், அழைப்புதல் கொடுத்தால் சென்று விட வேண்டும். அழைப்புதல் கொடுத்தால் இருந்த ராபிக் அகமது அலி செல்லாமல் இருக்க மாட்டான். செட்டு நல்லா பார்த்துட்டு ஒரு பொன்னாடையை போர்த்தி விட்டு பிரியாணியை சாப்பிட்டு விட்டு வர வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க, அல்லாட்ட துவா கேளுங்க. நான் அவங்ககிட்ட போய் கேட்க முடியும்? வீணா போனவங்க கேட்டேன். இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் வீணா போனவங்க. எப்படி என்கிட்ட வர்றவங்க பூரா வீணா போனவங்களாத வரையில் நான் வீணா போனவங்களா இல்லை அவங்க வீணா போனவங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேது. என்கிட்ட பழகுறவங்களும் பூரா அப்படித்தான் இருக்காங்க, வீணா போனவங்களா இருக்காங்க. ஏன் விழிகளுக்கு அப்படி தெரியுதா இல்லை நான் வீணா போனவனா? ஒன்றுமே தெரிய மாட்டேது. அழைப்புதல் கொடுத்தா சில சந்திக்க வான்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்தாச்சு. இதில் அழைப்புதல் கொடுத்து என்னமோ 2 மாதம் பழகிட்டு 3 மாதம் பழகிட்டு 2 வருஷம் பழகிட்டு 3 வருஷம் பழகிட்டு அழைப்புதல் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. 6 ஆண்டுகள் பழகிவிட்டு தான் நான் அழைப்புதலே கொடுத்தேன். சந்திக்க வாங்க, அதுக்கு வர்ற வழியை காணா. இப்படியும் சில உறவுகள். எனக்கு அழைப்புதல் கொடுத்தா